ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. இந்த மறுஜென்மம் அப்படின்ற ஒரு விஷயம் ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமாக தான் இருக்கும். பட் அது நீங்கள் நம்புறீங்களா அப்படின்றது தான் இங்கே மேட்டர். அப்படி இன்கேஸ் நீங்கள் நம்பலை, இந்த மறுஜென்மம் மேலெலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா, இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் டவுட் வரும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோவில் நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நமக்கே ஒரு செல்ஃப் டவுட் வரும், ஒருவேளை இந்த மாதிரி ஒரு மறுஜென்மம்ன்ற ஒரு விஷயம் இருக்குமோ அப்படின்றது சொல்லி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வேறு எங்கேயுமே நடக்கலைங்க, நம்ம ஊரில் இந்தியாவில் நடந்திருக்கு. அதுவுமே நார்த் இந்தியாவில் 1983 ஒரு சம்பவம் ஒன்று ட்ரூ அண்ட் பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட் அப்படின்னு வச்சுக்கிங்களேன். ஸோ உண்மையிலே இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மறுஜென்மம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த ஒரு இன்சிடெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், உண்மையா பொய்யா அப்படின்றத சொல்லி. ஸோ ஃபைனலாக இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களோட தாட் என்னன்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும். ஸோ வாங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கை பற்றி தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் உங்களுக்குள்ளே இருக்கிற பல கேள்விகளுக்கான ஒரு பதில்களை இந்த ஒரு சேனல் மூலிமா நீங்கள் ஒரு வீடியோவாக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்த்தோன்னா, நம்ம ஊரில் 1983 ஒரு மிகப்பெரிய ஒரு மிராக்கிள் ஒன்று நடக்குது. ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. எங்கே அப்படின்னாக்கா, நம்ம இந்தியாவில் நார்த் இந்தியாவில் இருக்கிற டெல்லியில் ஆக்ராவுக்கு பக்கத்தில், அதாவது ஒரு அவுட் ஆஃப் சிட்டியில் ஒரு 12 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமம் ஒன்று இருக்குது. அந்த கிராமத்தில் 1983 ஒரு ஆண் குழந்தை ஒன்று பிறக்குதுங்க. அந்த ஆண் குழந்தையோட அப்பா அம்மா பேர் மகாவீர் பிரசாத், அதுக்கப்புறமா சாந்தி அப்படின்னு சொல்லப்படுற 2 பேருக்குமே ஒரு 7வது குழந்தையா ஒரு ஆண் குழந்தை ஒன்று பிறக்குது. அந்த ஒரு ஆண் குழந்தைக்கு பேர் டோரன் சிங் அப்படின்றது பேர் வைக்கிறாங்க. அந்த டோரன் சிங்கோட ஷார்ட் ஃபார்ம் டிட்டு அப்படின்றதுமே அவங்களோட பேரண்ட்ஸுமே அந்த குழந்தைக்கு முன்னாடி பிறந்த அண்ணன் அக்கா எல்லாமே ஒரு 6 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே டிட்டு அப்படின்றது மாதிரி கூப்பிடுவாங்க செல்லமா. ஸோ இதுதான் அந்த ஒரு குழந்தையோட சின்ன ஒரு விஷயம். ஸோ இந்த குழந்தைய பிறந்ததுக்கு அப்புறமா 2 வயசில் ஆஸ் யூஷுவலாக பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் ஒரு ஜென்ரலான ஒரு குழந்தைகள் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் ஒரு மாதிரி பெரியவங்க பேசுகிற மாதிரி அந்த குழந்தை பேச ஆரம்பிக்குது. அதே போல் அந்த குழந்தையோட ஆக்டிவிட்டி எல்லாம் ஒரு பெரிய ஆள் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த ஒரு 2 வயசு குழந்தை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க அப்பா அம்மா பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க, அந்த டிட்டுன்னு சொல்லப்படுற அந்த குழந்தைய. அதுக்கப்புறமா சரி இதெல்லாம் வளர்ந்த வளர சரியாயிடும், பையன் கொஞ்சம் சீக்கிரமாக பேசுகிறான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே பெருசாக இது கவனிச்சிக்கல. ஏன்னா இந்த 2 பேருமே ஒரு ஏழ்மை குடும்பத்தை சார்ந்தவங்க. அந்த 2 பேர் மகாவீர் பிரசாதும் சாந்திக்குமே கிட்டத்தட்ட 7 குழந்தைகள், இந்த டிட்டுவுமே சேர்த்து. ஸோ அந்த 7 குழந்தைகளுமே அவங்களுக்கு சரியான ப்ராப்பரான ஒரு எஜுகேட்டுமே அவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கல. அவங்க அப்பாவுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வியாபாரம் தான். அது ஆக்ரா 12 கிலோமீட்டர் தள்ளி ஆக்ராவில் போயிட்டு வியாபாரம் பண்ணி வருவார் வாரத்துக்கு ஒரு நாள். அதை வச்சுட்டு அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக சாப்பிட்றவங்க ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறது தான் பேசிக்காக. ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் சரி வளர வளர அந்த பையன் நார்மல் ஆகிடுவான்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா அம்மாவோட புரிதலில் அவங்க இருந்திருக்காங்க. ஸோ அந்த பையனுக்கு அப்படியே ஒரு 3 வயசு 4 வயசுன்றது ஆகுது. 4 வயசுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டாக அந்த டிட்டு அப்படின்ற ஒரு பையனை அவங்க ஃபேமிலியை சுற்றி இருக்காங்க எல்லாருமே டிட்டு டிட்டு அப்படின்றது கூப்பிடும்போது டக்குன்னு ஒரு நாள் ரியாக்ட் ஆகிட்டான். என்னை நீங்கள் டிட்டுன்னு கூப்பிடாதீங்க, சுரேஷ் அப்படின்றது கூப்பிடுங்க, சுரேஷ் வர்மா அப்படின்றது கூப்பிடுங்க அப்படின்றது சொல்கிறான். அப்போ டக்குன்னு அங்கே இருக்கிற பேரண்ட்ஸுமே அந்த வீட்டை சுற்றி இருக்கிற ஆட்களுமே சரி பையன் ஏதாச்சும் சினிமா பார்த்துருப்பான், அந்த சினிமாவோட டைலாக் ஏதோ சொல்கிறான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி விளையாட்டுக்காக சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அப்போ யாரும் பெருசாக கவனிக்கல. அதுக்கப்புறமா அந்த பையனை ஒவ்வொரு வாட்டியுமே டிட்டு டிட்டுன்னு கூப்பிடும்போது ஒரு 5 வயசுலலாம் ஓவராக ரியாக்ட் ஆக ஆரம்பித்தான். அந்த ரியாக்ட் ஆகிறது எப்படிப்பட்டதுன்னா, என் பேர் டிட்டு இல்லைன்னு சொல்கிறேன்ல, அதுக்கு மீறி நீங்கள் ஏன் டிட்டு டிட்டுன்னு கூப்பிட்டீங்க, என் பேர் உண்மையான பேர் சுரேஷ் வர்மான்னு சொல்லி கூப்பிடுங்க அப்படின்ற ஒரு விஷயம் வலியுறுத்திக்கிட்டே இருந்தால். அவங்க அப்பா கிட்ட அடிக்கடி அவங்க அப்பா அம்மா கிட்ட நான் இந்த மாதிரி ஆக்ராவுக்கு போகணும், அங்கே ஆக்ராவில் எனக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு கடை ஒன்று இருக்குது, அந்த கடை பேர் தான் சுரேஷ் ஆடியோ அப்படின்றது ஒரு விஷயத்தையுமே சொல்கிறான். இது சரி பையன் ஏதோ விளையாடிக்கிட்டு இருக்கான் இது பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி அப்போதைக்கு அவங்க அப்பா அம்மா பெருசாக இதை கண்டுக்கவே இல்லை. பட் இந்த டிட்டுவோட அண்ணன் ஒருத்தன் இருந்திருக்கான், 2வது அண்ணன். அந்த 2வது அண்ணன் இந்த டிட்டு சொல்கிறதுல ஏதாச்சும் ஒரு உண்மை இருக்குமோ அப்படின்றது யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா அந்த 2வது அண்ணனும் டிட்டுவுமே 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ சுரேஷ் வர்மான்னு சொல்லிட்டு யார் அந்த சுரேஷ் வர்மா அப்படிங்கும்போது டிட்டு
அதுக்கப்புறமா அவங்க அண்ணன் கிட்ட வந்துட்டு இந்த இருக்கிற விஷயத்த சொல்கிறான். என்ன விஷயம் சொல்கிறான் அப்படின்னாக்கா, எனக்கு இந்த மாதிரி ஆக்ராவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களா இருக்குது, என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 4-5 கார்கள் இருக்குது, எனக்கு 3 குழந்தைகள், ஒரு அழகான ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, எனக்கு ஆக்ராவில் இந்த மாதிரி ஒரு சுரேஷ் ஆடியோன்னு சொல்லப்படுற ஒரு ஃபேமஸான ஒரு கடையுமே எனக்கு இருக்குது ஆக்ரா மார்க்கெட்லேயே. ஸோ நீ என்னை அங்கே கூட்டிகிட்டு போ, நீ அங்கே என்னை கூட்டிகிட்டு போனேன்னா நான் என் ஃபேமிலியை போய் பார்த்த மாதிரி இருக்கும், என் ஃபேமிலி கூட நான் போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி டிட்டு வந்துட்டு இந்த 2வது அண்ணன் கிட்ட இதை பற்றி சொல்கிறான். 2வது அண்ணன் சில குழப்பத்தோடவுமே இருக்கிறான். சரி இருந்தாலும் இதை நம்ம ஏன் செக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி 2வது அண்ணனுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் போய்கிட்டே இருக்குது. ஒரு நாள் வந்துட்டு அவங்க அப்பா அடுத்த வாரம் வந்து ஆக்ரா மார்க்கெட்டுக்கு போகும்போது நானும் வியாபாரத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு இந்த 2வது பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு அவங்க அப்பா கூட ஜாயின் ஆயிடுறான். ஒரு வேளை திட்டு சொல்கிறது உண்மையாக இருக்கா இல்லையான்றது சொல்லி. ஸோ இவங்க அப்பாவும் அவனோட 2வது பையன் அவங்களுமே வந்துட்டு ஆக்ராவுக்கு போயிருக்காங்க, ஒரு 12 கிலோமீட்டர் தள்ளி. அந்த ஒரு வியாபாரத்துக்கு போனதுக்கப்புறமா அந்த 2வது பையன் என்ன பண்ணுறான்னா, அப்பா நீங்கள் வியாபாரத்தை முடிச்சுட்டு கிளம்புங்க, எனக்கு இங்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவனை பேசிவிட்டு நான் நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லி முடிச்சிருக்கான். சரி அவங்க அப்பாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த 2வது பையன் அங்கே இருக்கிற ஆக்ரா மார்க்கெட்டில் இந்த சுரேஷ் ஆடியோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கடையை ஃபுல்லாக தேடி இருக்கான். தேடி ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டான். ஃபைனலாக கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அந்த கடை உள்ளே போனதுக்கப்புறமா ஒரு லேடி ஒருத்தங்க இருக்காங்க. அந்த லேடி பேர் என்னன்றது கேட்கும்போது மாயா அப்படின்றது சொல்கிறாங்க. இந்த மாயா அப்படின்ற ஒரு பேர் அப்படின்ற ஒரு விஷயம் ஆல்ரெடி டிட்டு வந்துட்டு இந்த அண்ணங்கிட்ட சொல்லியிருக்கான். ஸோ மாயான்னு சொன்னோன்னே அவங்க அண்ணனும் ஷாக் ஆகிட்டாங்க. அப்படியே அந்த ஃபோட்டோ மேலே பார்த்தா அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார், அவர் தான் ஓனர், அவர் பேர் என்னன்னு கேட்டால் சுரேஷ் வர்மா அப்படின்றத அந்த மாயா அப்படின்றவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு டிட்டோட அண்ணனுக்கே ஒரு விஷயம் புரியுது. உண்மையிலே வந்துட்டு டிட்டு சொன்னதெல்லாம் உண்மை தான் போல், மறுஜென்மம் எடுத்து எனக்கு தம்பியாக வந்திருக்கான் போல் அப்படின்றத அவன் யோசிக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த மாயா அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட எல்லா டீட்டெயிலுமே சொல்கிறான். இந்த மாதிரி எனக்கு தம்பி டிட்டுன்னு ஒருத்தர் இருக்கான், ஆனால் அவன் சுரேஷ் வர்மான்னு சொல்கிறான், உங்கள் பேருமே கரெக்டாக சொன்னான், உங்களுக்கு 3 பசங்க இருக்காங்க அப்படின்றதும் சொல்கிறான், ஒரு பெரிய பங்களா இருக்குது, நிறைய கார்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறான். ஸோ இதெல்லாம் உண்மையா அப்படின்றது கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த மாயா வந்துட்டு ஆமாங்க, எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இறந்துட்டாரு ஒரு கன் ஷாட்னால அப்படின்னு சொல்லி மாயா சொல்கிறான். அப்போது இந்த டிட்டோட வயசு 5 வயசாக இருந்தது. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இறந்த ஒரு வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடியாக இருந்தது. ஸோ ரெண்டுமே கரெக்டாக லிங்க் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இந்த டிட்டுவோட அண்ணனுக்கு ஒரு டவுட் வந்துட்டு, நீங்கள் எதுக்கும் என் வீட்டுக்கு வாங்க, நீங்கள் டிட்டுவை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ற ஒரு விஷயம் பேசி வச்சுருந்தான். ஸோ உடனே இந்த மாயா வந்துட்டு ஒருவேளை என் ஹஸ்பண்டை தான் மறுபிரிவு எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு டிட்டுவோட அண்ணனை காரில் தூக்கி போட்டு உடனே வந்துட்டு டிட்டோட வீட்டுக்கு அவங்க அண்ணன் ப்ளஸ் அந்த மாயா ஒரு ஆல்டோ மாருதி சுசுகி ஆல்டோ வண்டியில் போயிருக்காங்க டிட்டோட வீட்டுக்கு. அந்த வண்டியை பார்த்ததுமே வந்துட்டு டிட்டு ஒரு இருட்டு ரூமில் உட்காந்துக்கிட்டு இருந்தான். அந்த காரோட சத்தம் கேட்டதுக்கப்புறமா துள்ளி குதிச்சு சந்தோஷமாக வந்துட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்து அந்த ஆல்டோவை பார்க்குறான். அந்த ஆல்டோவை பார்க்கும்போது அங்கே இருக்கிற மாயாவை வந்துட்டு என்ன மாயா எப்படி இருக்கா அப்படின்றது கேஷுவலாக கேட்கும்போது, என்னோட ஃபியாட் கார்னு எடுத்துகிட்டு வரலையா, என் ஃபியாட் கார் எங்கே அப்படின்றது கேட்குறான். அந்த ஒரு கேள்வி கேட்டதுக்கப்புறமா மாயாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அந்த ஃபியாட் கார் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு காராக சுரேஷ் வர்மாவுக்கு இருந்தது. அந்த ஒரு கார் ரொம்ப ஃபேவரட்ன்றது மாயா மட்டுக்கும் தான் தெரியும். ஸோ அதனால் இது மாயா கிட்ட ஃபியாட் காரை பற்றி விசாரிச்சதுமே மாயா பயங்கரமாக வந்துட்டு ஒரு ஷாக் ஆகிட்டாங்க. உண்மையிலே வந்துட்டு நீங்கள் சுரேஷ் வர்மா தானா அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்டை பற்றியான சில ஒரு பர்சனலான விஷயமும் கேட்டாங்க. அதுக்கு சரியான பதிலுமே டிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா மாயாவுக்கு வந்துட்டு எல்லா உண்மையும் புரிஞ்சதுக்கப்புறமா மாயா டிட்டுவோட அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, பிரசாத் அண்ட் சாந்தி, ஸோ அவங்கக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறான். ஆமாங்க, டிட்டு சொன்னது எல்லாம் உண்மை தான். சுரேஷ் ஆடியோன்னு சொல்லி ஆக்ராவில் மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான கடை இருக்குது, எங்களுக்கு 3 பசங்க, பெரிய ஒரு பங்களா வீடு, ஸோ கலர் கலராக நாங்கள் கார்ஸ் எல்லாமே ஒரு 3-4 கார்ஸ் வச்சுட்ருக்கோம், நாங்கள் ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலி அப்படின்றது அவங்க அப்பா அம்மா கிட்ட டிட்டுவோட அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு விஷயம் டிட்டுவை கூட்டிகிட்டு ஆக்ராவுக்கு போகிறா மாயா வித் அவங்களோட பேரண்ட்ஸோட. ஸோ அதுக்கப்புறமா சுரேஷ் வர்மாவோட ஃபேமிலி ரிலேஷன் எல்லாமே கூப்பிட்டு, ஸோ ஃபேமிலி ரிலேஷன் எல்லாம் அவங்க என்னென்ன கேள்வி கேட்குறாங்களோ அது எல்லாத்துக்குமே டிட்டு வந்துட்டு சரியான பதில் சொன்னால். அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் நுழைஞ்ச உடனே, சுரேஷ் வர்மாவோட வீட்டுக்கு நுழைஞ்ச உடனே அவரோட 3 பசங்களோட பேரை எந்த ஒரு இன்ட்ரடக்ஷனும் இல்லாமல் சரியாக பேரை சொல்லி கூப்பிட்டுருக்கான் டிட்டு. ஸோ எல்லாருமே பயங்கரமான ஷாக்கு. அப்போ தான்
டிட்டுவோட அப்பா அம்மா பிரசாத் அண்ட் சாந்திக்கு புரிஞ்சது நம்மளோட 7வது பையன் மறுஜென்மம் எடுத்துகிட்டு வந்த சுரேஷ் வர்மா அப்படின்னு சொல்லி நம்ப ஆரம்பித்தாங்க. ஸோ இதுக்கப்புறமா பார்க்கும்போது அவங்க சுரேஷ் வர்மா இதுக்கு முன்னாடி முன் ஜென்மத்தில் வந்துட்டு கன் ஷாட் பண்ணி கொண்டாங்க இல்லையா, அது எதுக்காக அப்படின்றது வந்துட்டு விசாரிக்கும் போது அப்போது சுரேஷ் வர்மா வந்துட்டு எப்படி செத்தான்றது டிட்டு மூலியமாக வந்துட்டு உண்மைகள் வெளிவருது. அதாவது சுரேஷ் வர்மா ஆல்ரெடி ஒரு ஸ்மக்லிங் பண்ணி இருந்திருக்காரு. ஸோ அந்த ஸ்மக்லிங்கில் நிறைய எதிரிகள் இருந்திருக்காங்க. அந்த பிடிக்காத ஒரு எதிரி நைட்டு வீட்டு கடையை மூடிட்டு வரும்போது ஒருத்தன் தலையை பார்த்து கரெக்டாக ஷூட் பண்ணியிருக்கான். ஸோ புல்லட் வந்து தலையில் இறங்கி சுரேஷ் வர்மா இறந்துருக்கான். அந்த சுட்டவங்க 2 பேர் தப்பிச்சு போயிட்டாங்க. 5 வருஷம் வரைக்கும் சிக்கவே இல்லை. யார் சுட்டா என்ன சுட்டான்றது தெரியவே இல்லை. அதுக்கப்புறமா தான் டிட்டு சொன்னதுக்கப்புறமா அந்த 2 குற்றவாளிகளை பிடிச்சி அதுக்கப்புறம் விசாரிச்சதில் ஆமாங்க நாங்கள் தான் சுரேஷ் வர்மாவை கொன்னோம் அப்படின்னு சொல்லி 5 வருஷத்துக்கு அப்புறமா மறுஜென்மம் எடுத்து ஒருத்தன் பழி வாங்கி குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கான் அந்த 5 வயசு பையன் சொல்லப்படுற டிட்டு. கேட்கவே கிரேஸியாக இருக்குல்ல. ஸோ அதுக்கப்புறமா இன்னும் ஃபர்தராக என்ன ஒரு விஷயம் ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னாக்கா, அந்த கன் ஷாட் பண்ண அந்த சுரேஷ் வர்மாவுக்கு தலையில் கன் ஷாட் பண்ணாங்க இல்லையா, அது மறுஜென்மமாக வந்துட்டு டிட்டுவோட தலையில் வந்துட்டு தொட்டு பார்க்கும்போது அங்கே ஒரு மச்சம் ஒன்று இருந்திருக்கு. அதாவது கன் ஷாட் பண்ண அந்த ஒரு இடத்துல மச்சம் மாதிரி ஒன்று இருந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்ம உடம்புல மச்சம்லாம் இருக்கும். அந்த மச்சம் எல்லாம் போன ஜென்மத்தில் ஏதாச்சும் ஒன்று ரிலேட்டடாக இருக்கிற ஒரு விஷயமா அப்படின்றதுமே தெரியல. ஸோ உங்களோட தாட் அப்படி இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்குமே இந்த ஹிஸ்ட்ரியை படிக்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஒருவேளை மச்சம் வந்துட்டு போன ஜென்மத்தில் நம்ம ஏதாச்சும் ஒரு அடிப்பட்டோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடந்ததுனால தான் நமக்கு இந்த ஜென்மத்தில் ஒரு மச்சம் வருது அப்படின்றது செல்ஃப் டவுட் எனக்கு வந்தது. உங்களுக்கு அந்த மாதிரி வந்ததுன்னா கமெண்ட்டுன்ற ஒரு விஷயம் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த சுரேஷ் வர்மா எப்படி இறந்தார் அப்படின்ற ஒரு கேஸுமே க்ளோஸ் செய்யப்பட்டது. அதுக்கப்புறமா இந்த ஒரு கேஸ் வெளியில் பொதுமக்களுக்கு வந்ததுக்கப்புறமா மறுஜென்மம் அப்படின்ற ஒரு விஷயம் உண்மைதான் போல் அப்படின்றதுமே எல்லாருமே நம்ப ஆரம்பித்தாங்க. ஸோ எல்லாருமே நம்ப ஆரம்பிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த ஒரு இன்சிடென்ட் 1983 ரொம்ப ஃபேமஸான ஒரு கேஸாகவும் இருந்தது. இந்த ஒரு கேஸை பற்றி, இந்த ஒரு மறுஜென்மம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே அது இருக்கா இல்லையா அப்படின்றது உங்களோட தாட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானுமே உங்களோட கமெண்ட்ஸை படிக்க அவளோட இருக்கேன். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. மறுஜென்மத்தை பற்றி யார் இல்லை அப்படின்றத சொல்கிறாங்களோ, கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நடந்த ஒரு ட்ரூ இன்சிடெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அவங்களோட தாட்டும் என்னன்றது நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான டாப்பிக்கில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.